Good morning, 9th standard students. Today in your science session, we are going to see unit number 24, environmental science. Environmental science அப்படின்னா என்னன்னா environment அப்படின்னா சுற்றுப்புறம் surroundings. நம்மளை சுத்தி இருக்கிற அந்த சூழல் அதுதான் வந்து environment. And அந்த environmentல இருக்கிற அறிவியல் science என்ன அப்படின்றதான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். So let's get into the introduction part. Nature has the power to refresh and renew. ஹெலன் கெல்லர். ஸோ ஹெலன் கெல்லர் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேச்சர்னா இயற்கைக்கு வந்து ஒரு சக்தி இருக்கு. அது என்னன்னா தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற ஒரு சக்தி வந்து இயற்கைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட எர்த்தில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சரும் அதே மாதிரி தான் கண்டினியூஸாக வந்து இட் இஸ் அண்டர்கோயிங் சேஞ்சஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். Environmental protection provides holistic knowledge about natural processes, effects of human intervention, and solutions to overcome environmental problems. ஸோ நம்மளோட சுற்றுப்புறத்தை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், அதாவது நம்ம என்விரான்மெண்ட்டை நம்ம சேவ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து எதை வந்து நம்மளுக்கு உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள், அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் இன்டர்வென்ஷன் என்னென்ன மனிதர்களால் வந்து பண்ணக்கூடிய சில செயல்கள் வந்து இயற்கையை வந்து எப்படி வந்து அதில் என்ன விளைவுகள் என்ன மாற்றத்தை வந்து உண்டு பண்ணுது, அண்ட் சொல்யூஷன்ஸ் டு ஓவர் கம் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நேச்சுரலாகவும் இல்லை மேன்மேடாகவும் நடக்கிற சில சேஞ்சஸ், என்விரான்மெண்ட்டில் நடக்கிற சேஞ்சஸ், அந்த சேஞ்சஸை வந்து எப்படி வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறது, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் என்விரான்மெண்ட்டில் க்ரியேட் ஆகிற ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றது தான் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். ஸோ என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், அதாவது என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. பொல்யூஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். குளோபல் வார்மிங், அதாவது வந்து நாளுக்கு நாள் நம்மளோட நம்மளோட வேர்ல்டு, நம்மளோட எர்த் வந்து சூடு அதிகமாயிட்டே போகுது. நெக்ஸ்ட் வந்து ஓசோன் லேயர் டிப்ளீஷன். ஸோ நம்ம ஓசோன்ல நம்மளோட அட்மாஸ்பியரில் இருக்கிற ஒரு லேயர் ஓசோன், அந்த ஓசோன் லேயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ளீட் ஆகிட்டே இருக்கு, அழிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆசிட் ரெயின், நிறைய ஆசிட் ரெயின்ஸ் எல்லாம் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. அண்ட் டீஃபாரஸ்டேஷன், காடுகள் அழிக்கப்படுறது. லேண்ட்ஸ்லைட், காடுகள் அழிக்கப்படுறதுனால, மரங்கள் அழிக்கப்படுறதுனால வந்து நிலச்சரிவுகள் உண்டாகுது. ட்ராட் அண்ட் டெசர்டிஃபிகேஷன். ட்ராட்னா பஞ்சம், மழையே இல்லாமல் விளைச்சல் இல்லாமல் பஞ்சம் வருது. அண்ட் டெசர்டிஃபிகேஷன், மழையே சுத்தமாக இல்லைன்னா என்ன ஆகும், பாலைவனமாக ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா they have gained major focus across the world. ஸோ உலகமே உற்று நோக்கக்கூடிய பிரச்சனைகள், என்விரான்மெண்ட் நம்மளோட சுற்றுப்புற சூழலில் இருக்கிற பிரச்சனைகள் தான் இதெல்லாம். Natural resources are recycled over and over again on Earth for continued availability. At the same time, it also reminds us of our responsibility to reduce and restrain our activities that will affect the natural processes. ஸோ நம்மளோட நேச்சரில் வந்து இருக்கிற எல்லா ரிசோர்ஸுமே வந்து நம்ம திருப்பி ரீசைக்கிள் பண்ணி கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். வாட்டராக எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த மாதிரி எல்லா ரிசோர்ஸஸையும் நம்ம வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதே மாதிரி நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸில் வந்து நம்மளோட ஆக்டிவிட்டீஸை வந்து கொஞ்சம் குறைச்சி கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணணும். அதாவது நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு காலத்தில் வந்து அது இல்லாமலே போயிடும். ஸோ அதனால நம்மளோட ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் கூட லிமிட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Living organisms adjust themselves according to their habitat and changes in the ecosystem. ஸோ இது வந்து நம்ம எல்லா லெசன்ஸ்லையுமே நம்ம படிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே வந்து தன்னை சுற்றி இருக்கிற சுற்றுப்புறத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வருது. இப்படிதான் வந்து காலமாக வந்து எல்லா உயிரினங்களும் வந்து இந்த என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆக அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு அதுவும் வந்து வாழ்ந்துட்டு வருது.
All living organisms develop certain morphological, anatomical, physiological, and reproductive adaptations which help them to survive better and to withstand environmental conditions. So, எல்லா உயிரினங்களும் வந்து தன்னோட சுற்றுப்புறத்துல இருக்கிற சேஞ்சஸ்க்கு ஏத்த மாதிரி தன்னோட பாடியில இருக்கிற நிறைய விஷயங்களையும் வந்து அடாப்ட் பண்ணிக்கும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜிக்கல், அனாட்டமிக்கல், ஃபிசியாலஜிக்கல், அதாவது தன்னோட உடல்ல இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பென்குயின்க்கு இருக்கிற அந்த விங்ஸ், அதே மாதிரி வந்து கோல்டு கிளைமேட்ல இருக்கிற அனிமல்ஸ்லாம் நிறைய ஃபர் இருக்கும். ஸோ இது எல்லாமே தன்னோட என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உருவத்தையும் தன்னோட ஸ்ட்ரக்சர், தன்னோட பாடி பார்ட்ஸ் அண்ட் தென் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இது எல்லாத்தையுமே வந்து மாற்றி அமைச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உயிர் வாழறதுக்கு தான் நம்மளோட எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸோட பாடியும் வந்து பழக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த லெசனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸ், அடாப்டேஷன்ஸ் பை த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், water conservation and recycling of water. So biogeochemical cycles பத்தி படிக்க போறோம், and then plant and animals ஓட adaptations பத்தி படிக்க போறோம், அதுக்கப்புறம் water conservation and recycling of water. So இது எல்லாமே தான் இந்த லெசன்ல நம்ம படிக்க போறோம். So first வந்து biogeochemical cycles அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பயோனா லைஃப், ஜியோனா எர்த். ஸோ பயோனா என்ன, லைஃப், அதாவது நம்ம இந்த எர்த்ல வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே பயோ. ஜியோ அப்படின்றது வந்து எர்த்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ பயோஸ்பியர் இஸ் அ பார்ட் ஆஃப் த எர்த் வேர் லைஃப் எக்ஸிஸ்ட். ஸோ எர்த்தில் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கு, அட்மாஸ்பியர் அந்த மாதிரி. பயோஸ்பியர் அப்படிங்கிறது என்னன்னா எர்த்தில் வந்து உயிர்கள் வாழக்கூடிய அந்த லேயரை தான் வந்து நம்ம வந்து அந்த பார்ட் ஆஃப் த எர்த்தை தான் நம்ம வந்து பயோஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். All resources of biosphere can be grouped into two major groups. So biosphereல இருக்கிற resources எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து two major groups பிரிக்கிறோம். ஒன்று வந்து biotic or living factors which include plants, animals and all other living organisms. So biosphere அப்படின்றது என்ன, it is the part of earth where life exists. எங்கெல்லாம் வந்து எர்த்தில் வந்து லைஃப் இருக்கோ அதை வந்து பயோஸ்பியர்னு சொல்கிறோம். பயோஸ்பியரை வந்து டூ கேட்டகரிஸாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பயோட்டிக் ஆர் லிவிங் ஃபேக்டர்ஸ். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து பயோட்டிக் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். ரெண்டாவது வந்து ஏபயோட்டிக் ஆர் நான் லிவிங் ஃபேக்டர்ஸ். ஏபயோட்டிக் அப்படின்றது என்னன்னா which include all factors like temperature, pressure, water, soil, air and sunlight which affect the ability of organisms to survive and reproduce. So abiotic factors அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்து உயிர் வாழறதுக்கு தேவையான நான் லிவிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். which include temperature, pressure, வாட்டர், சாயில், ஏர் அண்ட் சன்லைட். ஸோ இது எல்லாமே தான் வந்து இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து உயிர் வாழ்ந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஃபேக்டர்ஸ். There is a constant interaction between biotic and abiotic components in the biosphere and that makes the biosphere a dynamic and stable system. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு நடுவில் கான்ஸ்டன்ட் இன்டராக்ஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதாவது வந்து நம்ம வந்து ஏரை வந்து ப்ரீத் பண்ணுறோம், வாட்டர் வந்து இன்டேக் பண்ணுறோம், சாயில்லேருந்து விளையிற அந்த பிளான்ஸை வந்து நம்ம வந்து உணவாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி டெம்பரேச்சர் கண்டிப்பாக நம்மளை அஃபெக்ட் பண்ணும், சன்லைட் நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து இந்த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸோட இந்த பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த பயோஸ்பியர் வந்து ஒரு ஸ்டேபிள் சிஸ்டமாக இருக்குது. இது வந்து ஒரு ரீசைக்கிள் மாதிரி இருக்கும். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ஸ்டேபிள் சிஸ்டமாக இந்த பயோஸ்பியரை வந்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Cyclic flow of nutrients between non-living and living factors of the environment are termed as biogeochemical cycles. ஸோ இந்த மாதிரி வந்து நியூட்ரியன்ஸ் வந்து நான் லிவிங் ஃபேக்டர்ஸ்லேருந்து லிவிங் ஃபேக்டர்ஸ்க்கு
போகுது, அதே மாதிரி லிவிங் ஃபேக்டர்ஸ்லேருந்து நான் லிவிங் ஃபேக்டர்ஸ்க்கும் போகுது. இது வந்து ஒரு சைக்கிள். அந்த சைக்கிளை தான் வந்து பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சில இம்பார்ட்டண்ட்டான பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், கார்பன் சைக்கிள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டண்ட்டான பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ். ஸோ பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ்னால் என்ன? லிவிங் ஃபேக்டர்ஸ்க்கும் நான் லிவிங் ஃபேக்டர்ஸ்க்கும் உள்ள நடக்கிற ஃப்ளோ ஆஃப் நியூட்ரியன்ஸ், அதுதான் வந்து பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து வாட்டர் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள் அண்ட் கார்பன் சைக்கிள். ஒன் பை ஒன் நம்ம இப்போ இந்த சைக்கிள்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் சைக்கிள். Water cycle or hydrological cycle is the continuous movement of water on earth. So நம்மளோட எர்த்தில் வந்து வாட்டர் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து வாட்டர் சைக்கிள் ஆர் ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஹைட்ரானா வாட்டர். ஸோ அதனால தான் இதுக்கு பேரும் ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள்னு சொல்லியிருக்கோம். In this process, water moves from one reservoir to another by processes such as evaporation, sublimation, transpiration, condensation, precipitation, surface runoff and infiltration, during which water converts itself to various forms like liquid, solid and vapor. So இந்த வாட்டர் சைக்கிளில் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரோட மூமெண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ வாட்டர் வந்து எப்படி வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது, கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்குது ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இன்வால்வ்ஸ் சர்டன் ப்ராசஸஸ். என்னென்ன ப்ராசஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன், சப்ளிமேஷன், டிரான்ஸ்பிரேஷன், கண்டென்சேஷன், பிரிசிபிடேஷன், சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அண்ட் இன்ஃபில்ட்ரேஷன். இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸஸ்லாம் வந்து வாட்டர் என்ன ஆகுதுன்னா வந்து லிக்விட்லேருந்து சாலிடாக மாறுது, சாலிட்லேருந்து வேப்பராக மாறுது. அந்த மாதிரி வேரியஸ் ஃபார்ம்ஸ் வந்து வாட்டர் வந்து எடுத்து ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்து வாட்டர் சைக்கிள். இந்த சைக்கிளில் இருக்கிற ப்ராசஸஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து இப்போ படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எவாப்ரேஷன். Evaporation அப்படின்றது என்னன்னா is a type of vaporization where liquid is converted to gas before reaching its boiling point. So evaporation அப்படிங்கிறது என்னன்னா வாட்டர் வந்து கேஸாக கன்வெர்ட் ஆகுது, அதாவது நீர் வந்து ஆவியாகிறது தான் வந்து evaporation. So water evaporates from the surface of the earth and water bodies such as the oceans, seas, lakes, ponds and rivers. நார்மலாக வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது நீங்கள் ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த தண்ணி கொதிக்கிற அந்த பாயிண்ட்டை தான் நம்ம பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து எந்த பாயிண்டில் வாட்டர் வந்து பாயில் ஆக ஆரம்பிக்குது, பாயில் ஆக ஆரம்பிக்குதுன்னா அந்த பபிள் மாதிரி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அதுதான் வந்து பாய்லிங் பாயிண்ட். அந்த பாய்லிங் பாயிண்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறமா வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் அந்த பவுலை வந்து ஸ்டவ் மேலேயே வச்சுருந்தீங்கன்னா அது கொதிச்சு 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 அந்த பவுலே வந்து எம்டி ஆகிடும். ஸோ இப்போ வாட்டர் எங்கே போச்சு, எல்லாமே வந்து எவாப்ரேட் ஆகி கேஸாக மாறிடுச்சு, ஸோ ஆவியாக ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து எவாப்ரேஷன். பட் நார்மலாக வந்து என்விரான்மெண்ட்டில் இருக்கிற வாட்டர் அந்த மாதிரி கொதிச்சு கொதிச்சு எவாப்ரேட் ஆகாது. நம்ம ஓஷன்ஸ், லேக்ஸ், அப்புறம் ரிவர்ஸ், பாண்ட்ஸ் இதுலலாம் இருக்கிற வாட்டரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவாப்ரேட் ஆகிட்டே தான் இருக்குது, அதாவது ஆவியாக கன்வெர்ட் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் பாய்லிங் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அது எவாப்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதுதான் வந்து எவாப்ரேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து நீர்நிலைகளில் இருக்கிற வாட்டர் எல்லாமே வந்து பாய்லிங் பாயிண்ட்டை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சன்லைட்டோட எஃபெக்ட்னால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீராவியாக கன்வெர்ட் ஆகி போயிட்டுருக்கு. இதுக்கு பேர் தான் எவாப்ரேஷன். ஸோ எவாப்ரேஷன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து சப்ளிமேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். Sublimation is conversion of solid to gas without passing through the intermediate liquid phase. Ice sheets and ice caps from north and south poles and ice caps on mountains get converted into water vapor directly without converting into liquid. So sublimation அப்படின்றது என்னன்னா solid form of water வந்து கேஸாக கன்வெர்ட் ஆகிறது தான் சப்ளிமேஷன். நார்மலி வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு ஐஸ் கியூப் இருக்கு இல்லையா, ஐஸ் கியூப் எப்படி கிடைக்குது, வாட்டரை வந்து ஃப்ரீஸ் பண்ணால்
நம்மளுக்கு ஐஸ் கியூப் கிடைக்குது. ஸோ அந்த ஐஸ் கியூப் எடுத்து நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் அது என்னவாகும், தண்ணி ஆகும், லிக்விட் ஸ்டேட்டுக்கு வரும். அதுக்கப்புறமா அந்த லிக்விடை வந்து நீங்கள் வந்து பாயில் பண்ணிங்கன்னா அது கேஸ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நடக்கும். பட் சப்ளிமேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் இருக்கிற ஐஸ் கியூப்ஸ் எல்லாமே வந்து லிக்விட் ஸ்டேட்க்கு வராம தானாவே வந்து ஆவி ஆகிறது. இதுக்கு பேரு தான் சப்ளிமேஷன். So sublimation is conversion of solid to gas without passing through the intermediate liquid phase. Example வந்து பாத்தீங்கன்னா நார்த் அண்ட் சவுத் போல்ஸ்ல இருக்கிற ஐஸ் ஷீட்ஸ், ஐஸ் கேப்ஸ், அப்புறம் மவுண்டன்ஸ்ல இருக்கிற ஐஸ் கேப்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வேப்பரா டைரக்டா வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இதுக்கு பேரு சப்ளிமேஷன். ஸோ எவாப்ரேஷன்றது லிக்விட் டு கேஸ், சப்ளிமேஷன்றது சாலிட் டு கேஸ். ஸோ இது இப்படிதான் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிளான்ட்லேருந்து வந்து வாட்டர் வந்து எப்படி எவாப்ரேட் ஆகி என்விரான்மெண்ட்டுக்கு போகிறதுன்றது தான் டிரான்ஸ்பிரேஷன். So transpiration is the process by which plants release water vapor into the atmosphere through stomata in leaves and stems. So இது நம்ம plant physiology-லே detailed-ஆ படிச்சிருக்கோம். So plants-லேருந்து எப்படி water வந்து atmosphere-க்கு water vapor-ஆ போகுது through stomata in leaves and stems. அதுதான் வந்து transpiration. Next வந்து condensation. Condensation அப்படின்றது என்னன்னா is the changing of gas phase into liquid phase and is the reverse of vaporization. அதாவது evaporationல வந்து liquid form of the water gas-ஆ convert ஆச்சு. So condensation அப்படின்றது என்னன்னா gas phase-ல இருக்கிற water-அ liquid phase-க்கு convert பண்றது தான் condensation. So இது வந்து evaporation or vaporization-ஓட அப்படியே reverse process. At higher altitudes, the temperature is low. The water vapor present there condenses to form very tiny particles of water droplets. These particles come close together to form clouds and fog. So ரொம்ப high altitude, ரொம்ப higher heightsல போனீங்கன்னா temperature வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். So அந்த இடத்துல வந்து இந்த கேஸ் ஸ்டேட்ல, அதாவது வாட்டர் வேப்பர் ஸ்டேட்ல ஆவி நீராவியா இருக்கிற இந்த வாட்டர் எல்லாமே என்ன ஆகும்னா கண்டென்ஸ் ஆகி ரொம்ப குட்டி குட்டி வாட்டர் டிராப்லெட்ஸா ஆகி clouds and fog ஃபார்ம் ஆயிடும். இதுதான் வந்து கண்டென்சேஷன். கண்டென்சேஷன் அப்படின்றது என்னன்னா வாட்டரோட கேசியஸ் ஸ்டேட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட்டா மாறுறது தான் கண்டென்சேஷன். ஸோ ரொம்ப ஹையர் ஆல்டிடியூட்ஸ் போகும்போது டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும்போது இந்த வாட்டர் வேப்பர் ஸ்டேட்டில் இருக்கிற இந்த வாட்டர் கேஸ் ஸ்டேட்டில் இருக்கிற இந்த வாட்டர் வந்து குட்டி குட்டி ரொம்ப டைனி ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆகி ஒன்று கூடி கிளவுட்ஸ் அண்ட் ஃபாகாக வந்து மாறிடும். ஸோ இதுதான் வந்து கண்டென்சேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா precipitation. Precipitation அப்படின்றது என்னன்னா due to change in wind or temperature, clouds combine to make bigger droplets and pour down as precipitation. So precipitation அப்படின்றது வந்து rain, மழை தான் precipitation. So temperature changeனாலையும் wind காற்று வீசுறதுனாலையும் இந்த clouds வந்து என்ன ஆகும்னா அந்த cloudsல இருக்கிற அந்த tiny droplets வந்து bigger droplets-ஆ வந்து சேஞ்ச் ஆகி மழையா வந்து நம்மளுக்கு என்விரான்மெண்ட்ல வருது. இதுதான் வந்து precipitation. நெக்ஸ்ட் வந்து ரன் ஆஃப். ஸோ மழை பெய்யும் போது என்ன ஆகுது, வாட்டர் வந்து அடிச்சுட்டு போகுது. இதுக்கு பேரு தான் ரன் ஆஃப். As the water pours down, it runs over the surface of earth. Runoff water combines to form channels, rivers, lakes and ends up into seas and oceans. So precipitation-ல வர மழையானது சர்ஃபேஸில் வந்து அதாவது எர்த்தோட சர்ஃபேஸில் வந்து ஓட ஆரம்பிக்குது. அதுதான் வந்து ரன் ஆஃப். அது வந்து ரிவராகவும் லேக்காகவும் சேனல்ஸாகவும் ஓடி போயிட்டு கடைசியில் வந்து ஓஷன் அண்ட் சீஸில் போய் கலந்துடுது. இது ரன் ஆஃப். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபில்ட்ரேஷன். இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது என்னன்னா மழையா வர இந்த வாட்டர் வந்து சாயில்குள்ள இறங்குது இல்லையா, அதுக்கு பேரு தான் இன்ஃபில்ட்ரேஷன். Some of the precipitated water moves deep into the soil. Then it moves down and increases the groundwater level. So மழையா வர இந்த வாட்டர் வந்து கிரவுண்டுக்குள்ள இறங்கி கிரவுண்டுக்கு உள்ள இருக்கிற அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். இதுக்கு பேரு இன்ஃபில்ட்ரேஷன். Next is percolation. Some of the precipitated water flows through soil and porous or fractured rock. சில
இடங்கள்ல வந்து ராக் சர்ஃபேசஸ்லாம் இருக்கும். அந்த ராக் சர்ஃபேசஸ்க்குள்ள வந்து இந்த மழை நீரானது பெனிட்ரேட் பண்ணி உள்ள போகும். அதுக்கு பேரு பெர்குலேஷன். Infiltration and percolation are two related but different processes describing the movement of water through soil. So infiltration, percolation இது ரெண்டுமே வந்து கிரவுண்டுக்கு கீழே தண்ணி இறங்கிறது தான். பட் infiltration அப்படின்றது என்ன, சாயில்க்கு உள்ள தண்ணி இறங்கிறது. பெர்குலேஷன் அப்படின்றது வந்து ராக்கி சர்ஃபேசஸ்ல ஃப்ராக்சர்ட் ராக்ஸ்க்கு நடுவில் வந்து தண்ணி இறங்கிறது பெர்குலேஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் இன்வால்வ் இன் வாட்டர் சைக்கிள். அதுதான் வந்து உங்களுக்கு இந்த பிக்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவாப்ரேஷன், precipitation, and then condensation, sublimation, deposition, precipitation, evaporation, transpiration, surface flow, இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. So human impacts on water cycle பாருங்க. Major human activities affecting the water cycle on land are urbanization, dumping of plastic waste on land and into water, polluting water bodies and deforestation. ஸோ நம்ம நிறைய அர்பனைசேஷன் பண்ணிகிட்டே இருக்கோம். அதாவது நிறைய காடுகள், இந்த மாதிரியான நீர்நிலைகள் எல்லாமே வந்து நம்ம ஆக்கிரமிச்சு வீடு கட்டி வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே வாட்டர் சைக்கிளை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அப்புறம் பிளாஸ்டிக்ஸை வந்து லேண்டில் போடுறதுனாலையும் வந்து தண்ணி, மழை நீரானது சாயில்குள்ளே இறங்க முடியாமல் இருக்குது. அப்புறம் வாட்டர்லேயும் நம்ம நிறைய பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் போடுறோம். அண்ட் தென் வாட்டர் பாடிஸை வந்து பொல்யூட் பண்ணுறோம். அண்ட் தென் டீஃபாரஸ்டேஷன், காடுகள் அழிக்கிறோம். ஸோ இது எல்லாத்தினாலையும் வந்து வாட்டர் சைக்கிள் வந்து டெஃபினட்டாக வந்து அஃபெக்ட் ஆகுது. Next we are going to see nitrogen cycle. வாட்டர் சைக்கிள் வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜன் சைக்கிள் இப்போ பார்க்க போகிறோம். நைட்ரஜன் அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சர்வைவல் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் சர்வைவ் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட் வந்து நைட்ரஜன். நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனில் இருக்கிற ஒரு எசென்ஷியல் காம்பனண்ட். டிஎன்ஏலையும் நைட்ரஜன் இருக்குது, அண்ட் தென் குளோரோஃபில்லையும் நைட்ரஜன் இருக்குது. அட்மாஸ்பியரில் வந்து 78% ஆஃப் த கேஸ் வந்து நைட்ரஜன் கேஸ் தான். பட் இந்த நைட்ரஜனை வந்து டைரெக்டாக வந்து அனிமல்ஸாலேயோ பிளான்ட்டாலேயோ எடுத்துக்க முடியாது. ஸோ அது வந்து எப்படி வந்து பிளான்ஸோ இல்லை அனிமல்ஸோ எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமோனியா, அமினோ ஆசிட்ஸ் ஆர் நைட்ரேட்ஸ் இந்த ஃபார்மில் வந்து கன்வெர்ட் ஆனால் தான் பிளான்ட்டாலேயோ அனிமலாலேயோ வந்து இந்த நைட்ரஜனை வந்து உள்ள இன்டேக்காக எடுத்துக்க முடியும். ஸோ ப்ராசஸஸ் இன்வால்வ் இன் நைட்ரஜன் சைக்கிள் ஆர் எக்ஸ்பிளைனபிள். எப்படி வந்து அட்மாஸ்பியரில் இருக்கிற இந்த நைட்ரஜன் வந்து பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து எடுத்துக்குது, அதே மாதிரி பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து எப்படி இந்த நைட்ரஜன் வந்து திரும்பியும் வந்து அட்மாஸ்பியருக்கு போகுது அப்படின்றது தான் நைட்ரஜன் சைக்கிள். ஸோ அதில் என்னென்ன ப்ராசஸஸ் இருக்குது அப்படின்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜனை வந்து பிளான்ட்ல வந்து சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ தட் அந்த நைட்ரஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பிளான்ட் வந்து அதை வந்து எடுத்துட்டு தன்னோட க்ரோத்துக்காக யூஸ் பண்ணிக்கும். ஸோ அதுதான் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன். Nitrogen fixation is the conversion of atmospheric nitrogen, which is in inert form, to reactive compounds available to living organisms. So plants வந்து அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன் வந்து எந்த ஃபார்மில் இருந்தால் எடுத்து ப்ராசஸ் பண்ண முடியுமோ அந்த ஃபார்முக்கு வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜனை கன்வெர்ட் பண்ணி பிளான்ஸோட ரூட்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். அதை வந்து பிளான்ஸ் எடுத்துகிட்டு க்ரோ ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன். This conversion is done by a number of bacteria and blue-green algae. Leguminous plants like pea and beans have a symbiotic relationship with nitrogen-fixing bacteria Rhizobium. So Rhizobium அப்படின்ற அந்த பாக்டீரியா வந்து லெக்யூமினஸ் பிளான்ஸோட ரூட் நொடியூல்ஸில் இருக்கும். அந்த ரூட் நொடியூல்ஸில் என்ன பண்ணோன்னா அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜனை வந்து இந்த பாக்டீரியா வந்து எடுத்து ரூட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிடும் இந்த நைட்ரஜனஸ் காம்பவுண்ட்ஸை. ஸோ பிளான்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடிய ஃபார்மில் வந்து அந்த நைட்ரஜனை வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடும் அண்ட் பிளான்ட் அதை எடுத்துகிட்டு க்ரோ ஆக ஆரம்பிக்கும். இதுதான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜன் அசிமிலேஷன். நைட்ரஜன் அசிமிலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, plants absorb nitrate ions and use them for making organic matter like proteins and nucleic acids.
ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜனை நைட்ரேட் அயான்ஸாக கன்வெர்ட் பண்ணி பிளான்ட்டோட ரூட்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். ஸோ இந்த பிளான்ட்ஸ் வந்து அந்த நைட்ரேட் அயான்ஸை வந்து எடுத்து அதை வந்து அமினோ ஆசிட்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி தன்னோட க்ரோத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கும். இப்போ இந்த பிளான்ட்டை வந்து ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் வந்து சாப்பிடும் போது என்ன ஆகும்னா அந்த பிளான்ட் ப்ரோட்டீன் வந்து அனிமல் ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகி அனிமல்ஸோட பாடியில் ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி கார்னிவோரஸ் அனிமல்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸை வந்து சாப்பிடும்போது அதில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து இந்த கார்னிவோரஸ் அனிமல்ஸ்க்கு வந்து போயிடும். ஸோ இப்படி தான் வந்து நைட்ரஜன் வந்து அசிமிலேட் ஆகுது. பிளான்ட்டில் இருக்கிற நைட்ரஜன் ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ்க்கு பாஸ் ஆகுது. ஹெர்பிவோரஸ் அனிமலில் இருந்து கார்னிவோரஸ் அனிமல்ஸ்க்கு வந்து நைட்ரஜன் வந்து அசிமிலேட் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அமோனிஃபிகேஷன். அமோனிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா the process of decomposition of nitrogenous waste by putrefying bacteria and fungi into ammonium compounds is called ammonification. இப்போ இந்த பிளான்ட்டோ இந்த அனிமலோ இறந்ததுக்கு அப்புறமா அந்த பிளான்ட் பாடியில் இருக்கிற அந்த நைட்ரஜனை வந்து அந்த நைட்ரோஜினியஸ் வேஸ்ட்டை வந்து பியூட்ரிஃபைங் பாக்டீரியா வந்து ஆக்ட் பண்ணி அண்ட் ஆல்சோ ஃபங்கையும் வந்து ஆக்ட் பண்ணி இந்த காம்பவுண்ட்ஸை இந்த நைட்ரோஜினியஸ் வேஸ்ட்டை வந்து அமோனியம் காம்பவுண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். இதுக்கு பேர் தான் அமோனிஃபிகேஷன். அனிமல் ப்ரோட்டீன்ஸ் ஆர் எக்ஸ்க்ரீட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் யூரியா, யூரிக் ஆசிட் ஆர் அமோனியா. The putrefying bacteria and fungi decompose these animal proteins, dead animals and plants into ammonium compounds. So plant வந்து டெட் பிளான்ட்ஸில் இருக்கிற அந்த நைட்ரோஜினஸ் வேஸ்ட்ஸை வந்து அமோனியம் காம்பவுண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுது பியூட்ரிஃபைங் பாக்டீரியா. இதுவும் அமோனிஃபிகேஷன் தான். அண்ட் தென் அனிமல் பாடிஸில் இருக்கிற நைட்ரோஜினஸ் வேஸ்ட்ஸ் வந்து யூரியா, யூரிக் ஆசிட் ஆர் அமோனியாவாக வெளியே வருது. நம்ம பாஸ் பண்ணுற யூரின் இதில் எல்லாமே வந்து இந்த நைட்ரோஜினியஸ் வேஸ்ட்ஸ் இருக்குது. இந்த நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டில் எல்லாமே வந்து இந்த பாக்டீரியா வந்து ஆக்ட் ஆகி அதை டீகம்போஸ் பண்ணும். அதே மாதிரி டெட் அனிமல்ஸ்லேயும் வந்து இந்த பியூட்ரிஃபைங் பாக்டீரியா ஆக்ட் பண்ணி டீகம்போஸ் பண்ணுது. டீகம்போஸ் பண்ணும்போது இந்த நைட்ரோஜினியஸ் வேஸ்ட்ஸ் எல்லாமே வந்து அமோனியம் காம்பவுண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிடுது. இதுக்கு பேர் தான் அமோனிஃபிகேஷன். Next is nitrification. இந்த அமோனியம் காம்பவுண்ட்ஸ் வந்து அமோனிஃபிகேஷன் ப்ராசஸில் ஃபார்ம் ஆன இந்த அமோனியம் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து திருப்பி வந்து soluble நைட்ரேட்ஸாக வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து nitrification. The bacteria responsible for nitrification are called as nitrifying bacteria. So இந்த ammonium compoundsல வந்து nitrifying bacteria act ஆகிறதுனால இந்த ammonium compounds எல்லாமே nitrates கன்வெர்ட் ஆயிடுது. இந்த ஃபார்மேஷனுக்கு இந்த நைட்ரேட் ஃபார்மேஷனுக்கு பேரு nitrification அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா denitrification. Free living soil bacteria such as Pseudomonas species reduce nitrate ions of soil into gaseous nitrogen which enters atmosphere. So இந்த nitrate ions இருக்கு இல்லையா, இந்த nitrate ions வந்து சாயிலில் இருக்கிற சில பாக்டீரியா, எக்ஸாம்பிள் வந்து Pseudomonas species, இந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னா இந்த நைட்ரேட் அயான்ஸில் ஆக்ட் பண்ணி அதை வந்து கேசியஸ் நைட்ரஜனாக கன்வெர்ட் பண்ணி திருப்பி அட்மாஸ்பியருக்கு அனுப்பிச்சிடுது. இதுதான் வந்து நைட்ரஜன் சைக்கிள். ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் மூலமாக பிளான்ட்குள்ளே போச்சு அண்ட் அசிமிலேஷன் மூலமாக பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், கார்னிவோரஸ் அனிமல்ஸ் இது எல்லாத்துக்கும் வந்து நைட்ரஜன் போச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அமோனிஃபிகேஷன் மூலமாக இது எல்லாமே வந்து திருப்பி சாயிலுக்கு வந்துச்சு. அண்ட் தென் நைட்ரிஃபிகேஷன் மூலமாக இந்த அமோனியம் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நைட்ரேட் அயான்ஸாக திருப்பி கன்வெர்ட் ஆச்சு. அண்ட் தென் டீநைட்ரிஃபிகேஷன் மூலமாக இந்த நைட்ரேட் அயான்ஸ் எல்லாமே வந்து திருப்பி கேசியஸ் நைட்ரஜனாக கன்வெர்ட் ஆகி அட்மாஸ்பியருக்கு போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நைட்ரஜன் சைக்கிள். இதுக்கு முக்கியமாக தேவைப்படுற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்னன்றது கொடுத்துருக்காங்க. நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு வந்து தேவைப்படுற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அசிட்டோபாக்டர், ரைசோபியம், ப்ளூ கிரீன் ஆல்கே. நெக்ஸ்ட் அமோனிஃபிகேஷனுக்கு தேவைப்படுற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து பியூட்ரிஃபைங் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. நைட்ரிஃபிகேஷனுக்கு தேவைப்படுற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து நைட்ரோசோமனாஸ் அண்ட் நைட்ரோபாக்டர். நெக்ஸ்ட் டீநைட்ரிஃபிகேஷனுக்கு தேவைப்படுற பாக்டீரியா வந்து Pseudomonas and denitrifying bacteria. So with the help of these microorganisms only nitrogen cycle can take place.
அண்ட் தென் இதுதான் வந்து இந்த பிக்சரில் கொடுத்துருக்கிறது தான் வந்து நைட்ரஜன் சைக்கிள். ஸோ நைட்ரஜன் சைக்கிள் வந்து அட்மாஸ்ஃபியரில் வந்து N2 இருக்குது நைட்ரஜன். ஸோ இந்த நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியானால வந்து பிளான்ஸில் போய் ஃபிக்ஸ் ஆகிடுது. அண்ட் தென் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து இந்த அனிமல்ஸ் வந்து இந்த பிளான்ஸை வந்து சாப்பிட்றதுனாலையும் பிளான்ஸ் அசிமிலேஷன்னாலையும் நைட்ரஜன் வந்து பிளான்ஸ்குள்ளே போயிடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து டீகம்போஸ் ஆகுது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்டீரியாவும் ஃபங்கையும் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுலேருந்து திருப்பி அமோனியம் காம்பவுண்ட்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிடுது. அதே மாதிரி திருப்பி பிளான்ஸ் வந்து டெட் பிளான்ஸ் வந்து நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் ஆகிடுது. அண்ட் தென் திருப்பி வந்து இந்த நைட்ரேட்ஸ் வந்து டீநைட்ரிஃபைங் பாக்டீரியானால திருப்பி அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனாக கன்வெர்ட் ஆகி போயிடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா another cycle is this இந்த அமோனிஃபிகேஷன் ப்ராசஸ், அதாவது இந்த பிளான்ஸ் அண்ட் டெட் அனிமல்ஸ் ஆர் அனிமல்ஸ்லேருந்து வர இந்த எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே வந்து டீகம்போஸ் ஆகி அமோனியம் காம்பவுண்ட்ஸ் ஆகிடுது. அண்ட் தென் நைட்ரிஃபிகேஷன் மூலமாக அது நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் ஆகிடுது. அண்ட் தென் நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் டீநைட்ரிஃபைங் பாக்டீரியா ஆக்ட் ஆகிறதுனால திருப்பி அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனாக ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து நைட்ரஜன் சைக்கிளை நம்ம படித்ததை வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் இம்பேக்ட்ஸ் ஆன் நைட்ரஜன் சைக்கிள் பார்க்கலாம். Burning fossil fuels, application of nitrogen-based fertilizers and other activities can increase the amount of biologically available nitrogen in an ecosystem. ஸோ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிற நைட்ரஜனை வந்து எதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூவல், அதாவது வந்து இந்த டெட் அண்ட் டீகேயிங் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் எரிக்கிறதுனால. ஸோ எரிச்சிட்டோன்னா என்ன ஆகும், அது வந்து அமோனியம் காம்பவுண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகாது, திருப்பி வந்து அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனுக்கு போகாது. ஸோ இந்த பர்னிங்னாலையும் அண்ட் தென் அப்ளிகேஷன் ஆஃப் நைட்ரஜன் பேஸ்டு ஃபர்டிலைசர்ஸ், நைட்ரஜன் பேஸ்டு ஃபர்டிலைசர்ஸை வந்து பிளான்ஸ்க்கு போடுறதுனாலையும் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ், மற்ற ஆக்டிவிட்டீஸ்னாலையும் வந்து இந்த நைட்ரஜனோட அவைலபிலிட்டி வந்து குறையுது. Nitrogen applied to agricultural fields enters rivers and marine systems. It alters the biodiversity, changes the food web structure and destroys the general habitat. So nitrogen based fertilizers வந்து பிளான்ஸ்க்கு போடுறதுனால என்ன ஆகுதுன்னா இது எல்லாமே வந்து ரிவர்ஸ் அண்ட் மெரைன் சிஸ்டம்ஸ் இதில் எல்லாத்தையும் வந்து என்டர் ஆகுது. இது என்டர் ஆகுதுனால பயோடைவர்சிட்டியே சேஞ்ச் ஆகுது, ஃபுட் வெப் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது, அப்புறம் ஜென்ரல் ஹேபிட்டேட்டும் வந்து ரொம்பவே வந்து டிஸ்ட்ராய் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஹியூமன் இம்பேக்ட்ஸ் ஆன் நைட்ரஜன் சைக்கிள். நெக்ஸ்ட் இஸ் கார்பன் சைக்கிள். கார்பன் சைக்கிள் இஸ் வெரி சிம்பிள். நம்ம அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். கார்பன் வந்து நம்மளோட இடத்துல வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சார்கோல், டைமண்ட், கிராஃபைட் இதெல்லாமே வந்து எலிமெண்டல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பன். Combined forms of carbon include carbon monoxide, carbon dioxide and carbonate salts. So carbon வந்து அதனோட pure formல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா charcoal, diamond, graphite இதெல்லாம் வந்து எலிமெண்ட்டாக இருக்கு. Combined form பார்த்தீங்கன்னா carbon monoxide, carbon dioxide, carbonate salts இதெல்லாமே வந்து combined forms. All living organisms are made up of carbon containing molecules like proteins and nucleic acids. So நம்மளோட பாடியில் வந்து கார்பன் வந்து கண்டிப்பாக இருக்கு. எல்லா லிவிங் பாடிலையுமே வந்து கார்பன் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ், நம்ம பாடியில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸில் கார்பன் இருக்குது. ஸோ அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளான்ஸ்குள்ளே ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸில் உள்ளே போகுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் டைமில் உள்ளே போகிறதுனால கார்போஹைட்ரேட்ஸாக கன்வெர்ட் ஆகி பிளான்ட்டில் ஸ்டோர் ஆகுது. இந்த பிளான்ட்டை வந்து சாப்பிட்ற ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் அண்ட் தென் ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸை சாப்பிட்ற கார்னிவோரஸ் அனிமல்ஸ் இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸ் போகுது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு கார்பன் எல்லாரோட பாடியிலையுமே வந்து இருக்குது. எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸோட பாடியிலையும் வந்து கார்பன் வந்து இருக்குது. டியூரிங் ரெஸ்பிரேஷன்
plants and animals release carbon into atmosphere in the form of carbon dioxide. So atmosphere la irukra carbon dioxide plant vandu photosynthesis மூலமா synthesize பண்ணி carbohydrates convert ஆகுது. இந்த plant சாப்பிடுற herbivorous animals and humans and then herbivorous animals சாப்பிடுற carnivorous animals இவங்க எல்லாருக்கும் இந்த carbon வந்து போகுது. ஸோ அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் ப்ரீதிங் பண்ணும்போது நம்ம ஆக்சிஜனை உள்ளே எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே ப்ரீத் அவுட் பண்ணுறோம். அப்போது கார்பன் டை ஆக்சைடு நம்ம பாடியில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே அட்மாஸ்ஃபியரில் வந்து அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடோட அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடோட போய் மிக்ஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கார்பன் சைக்கிள். Carbon dioxide is also returned to the atmosphere through decomposition of dead organic matter, burning fossil fuels and volcanic activities. இறந்து போன இந்த dead organic matter இருக்கு இல்லையா, plants and animals, இதனோட decomposition ஆகும்போதும் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியருக்கு போகுது. அதே மாதிரி fossil fuels இந்த இறந்த இந்த plants and animal bodies எரிக்கும் போதும் வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. அப்புறம் certain volcanic activitiesனாலையும் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் ஆகுது. Human impacts on carbon cycle என்னன்னு பார்த்தீங்கன்னா, more carbon moves into the atmosphere due to burning of fossil fuels and deforestation. ஸோ நிறைய fossil fuel வந்து நம்ம எரிக்கிறதுனாலையும் deforestationனாலையும் நிறைய கார்பன் வந்து அட்மாஸ்பியருக்கு போகுது. Most of the carbon in atmosphere is in the form of carbon dioxide. So atmosphereல இருக்கிற கார்பன் எல்லாமே வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸாக தான் இருக்கு. இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிரீன் ஹவுஸ் கேஸ். கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எர்த் வந்து வார்மர் ஆகும், ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இந்த கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அதனால வந்து கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங் வந்து ரிசல்ட் ஆகுது. ஸோ கார்பன் டை ஆக்சைடோட அமௌண்ட் வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்ல அதிகமாக நம்மளோட எர்த் வந்து ரொம்ப வந்து வார்மர் ஆகிட்டே போகுது. அதனால குளோபல் வார்மிங் அண்ட் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து ரிசல்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து வேரியஸ் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடாப்டேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் இருக்கிறத கோ த்ரூ பண்ணி பாருங்க. வாட்டர் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள் அண்ட் கார்பன் சைக்கிள் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஐ டெஃபினெட்லி கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.